ஹாய் வெல்கம் டு ட்ரிப் சீரீஸ் எபிசோட் 1. இது வந்துட்டு ஒரு குரூப் ட்ரிப் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். நானே, என் பையன், என் ஹஸ்பண்ட். அது இல்லாமல் வந்துட்டு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 5 பேரோடு சேர்ந்து வந்துட்டு சக்லேஷ்பூர் அண்ட் சிக்மங்களூர் 2 இடத்துக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ட்ரிப் வந்து சண்டே ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி 31st நைட், வெனஸ்டே நைட் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு நியூ இயர் வந்து வீட்டில் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ சாட்டர்டே ஆஃப்டர்நூன் வந்துட்டு என்னோடய லாஸ்ட் மினிட் ஷாப்பிங்கு, பேக்கிங்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டேன். எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சென்னையிலேருந்து வரதுனால அவங்க சாட்டர்டே ஆஃப்டர்நூனே அங்கேருந்து கிளம்பி நைட் வந்துட்டு எங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு சண்டே ஏர்லி மார்னிங் வந்து ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு போகிற வழியில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹாசனில் சாப்பிட்டோம். ஹாசனில் வந்துட்டு ஃபேமஸ் ஃபுட் ஷாப் இருக்குது. அங்கே வந்துட்டு இந்த செட் தோசை ப்ளஸ் சட்னியில் வந்துட்டு அந்த வெங்காயம் நெய்யில் வதக்கி கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ட்ரை பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்துட்டு டேரெக்டாக நாங்கள் புக் பண்ணியிருக்கிற ஹோம் ஸ்டே வந்து சக்லேஷ்பூர்லேருந்து கொஞ்சம் உள்ளே இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அக்ஷா ஹோம் ஸ்டேன்னு சொல்லிட்டு இது பர் நைட்டுக்கு வந்துட்டு 8000 ருபீஸ் காஸ்ட் ஆச்சு. 3 பெட்ரூமு, ஹாலு ப்ளஸ் வாக்கிங் ஏரியா, தனியாக கிச்சன் வந்துட்டு நம்மளுக்கு அசஸ் பண்ணுற மாதிரி இல்லை, அவங்க புக் பண்ணி கொடுத்தாங்க. சுற்றி வந்து நிறைய ஸ்பேஸ் இருந்தது, நிறைய கேம்ஸு, இன்டோர் கேம்ஸு, அவுடோர் கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் ஒரு 12 o'clock போல் ரீச் ஆனதுனால அங்கே வந்துட்டு லன்ச் வந்துட்டு நம்ம தனியாக தான் பே பண்ணோம். இந்த 8000 ருபீஸில் இன்க்ளூட் ஆகாது. பர் பர்சனுக்கு 250ன்னு சொன்னாங்க. எனிவே நம்ம இப்போ வெளியே போகிறோம், வெளியே சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு மட்டும் இங்கே டின்னர் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சாப்பிட்டு சைட் சீயிங் போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணி கேம்ஸ்லாம் விளையாடிட்டு ஒரு 12:30 போல் அங்கேருந்து கிளம்பிட்டோம். மீதி நான் எங்கே போகணுன்னு சொல்லி நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஹாப்பி லிவிங்.